மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த ஆலங்குளம் பகுதியில் பல நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் விமான நிலையம் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து 2 மாசங்களாக எந்த ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் வரல. மோட்டர் 4 மோட்டர் ரிப்பேரா கிடக்கு. கிளர்கிட்ட பரம்பரை சொல்லி அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கல. அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் சார். 1.5 மாசமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த வைராவிகுளம் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த தண்டுகார்ன ஆளி கிராமத்தில் சுமார் 20 நாட்களுக்கு மேலாக ஒகேனக்கல் குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தால் காரிமங்கலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு இருக்கிறது ஒரு டேங்க் சார். அது ரிப்பேர் ஆகி கூட 6 மாசம் ஆகுது. நாங்களும் கலெக்டரேட்டுக்கு பிடி ஆஃபீஸ்க்கு நாங்களும் நிறைய தடவை போய் மனு கொடுத்துட்டோம் சார். அவங்க இது வரைக்கும் வரல. வரேன்னு சொல்றாங்க. யாரும் இது வரைக்கும் வந்ததில்ல. நாங்க குழந்தை குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு தண்ணிக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். கரூர் அடுத்த மண்மங்கலம் சமத்துவபுரத்திற்கு பல மாதங்களாக காவிரி கூட்டு குடிநீர் வராத நிலையில் ஆழ்குழாய் கிணறு மூலம் 5 நாட்களுக்கு ஒருமுறை வந்து கொண்டிருந்த தண்ணீரும் மோட்டார் பழுதால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் மண்மங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளியில் கடந்த 6 மாதமாக சரிவர குடிதண்ணீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த சம்பம்பட்டியில் 2 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிக்கவே தண்ணி இல்லை. எங்க ஊர்ல குளிக்கிற தண்ணி எடுத்தாந்து குடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். திருவிழா நடந்துச்சு, அப்பவும் தண்ணி இல்லை. எங்க ஊர்ல போய் அடுத்த ஊர்ல இருந்து தண்ணி தூக்கிட்டு வந்து நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் சார். எத்தனையோ வாட்டி நாங்க மனு கொடுத்துருக்கோம். எதுவுமே கண்டுக்கிறவே இல்லை. தமிழகத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மாற்று வழிகளில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.